ஆஃப்டர் மேரேஜ் இதான் ஃபர்ஸ்ட் மினி விளாக் போஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு காலைல எந்திரிச்சதும் என் ஹஸ்ஸுக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பால் அடுப்புல வச்சுட்டு காஃபி போட்டுட்டு இருந்தேன். எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி தான் பிடிக்கும், டீ அவ்வளவா பிடிக்கும், லைக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்ல வந்து குட்டி குட்டி கிளாஸ்லாம் சீட்ல வைக்கல. ரொம்ப இந்த ஜூஸ் கிளாஸ் இருக்குல்ல அதுல தான் வச்சாங்க. நான் அது ஃபுல்லா கிளாஸ்ல போட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டு என் ஹஸ்பண்ட் கையில கொடுத்தா அவர் ஷாக் ஆயிட்டார். என்னடி இவ்வளோ பெருசா இருக்கு, கொஞ்சமா கொடுன்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களுக்கு மட்டும் கம்மி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து எப்பயுமே எனக்கு சின்ன வயசுல இருந்த பழக்கம் என்னன்னா காஃபி குடிக்கும் போது அதுல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காரைக்குடி ஸ்நாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நம்ம மிச்சர்ல முந்திரி பருப்பு பிஸ்மிஸ்லாம் இருக்காது. இது வந்து புதுசா இருந்துச்சு வத்தலக்குண்டுல. பிஸ்மிஸ் இல்லாமடா இது மிச்சர்ல போடுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. போட்டு அதையும் குடிச்சிட்டு நேத்து தான் மறு வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க நிறைய திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பாத்திரம் நிறைய கிடந்துச்சா நான் போட்டபடியே கிடந்துச்சு. அதெல்லாம் கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரங்கள் வரதான் கொஞ்சம் கடுப்பான வேலையா இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, நம்ம பண்ணிதானே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட கேட்டேன், என்ன பண்ணி கொடுக்கட்டும், உப்புமா பண்ணி கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த சேமியா உப்புமா பிடிக்கவே பிடிக்காது. ராகி உப்புமானா சாப்பிடுவாங்க. சரி சார் செஞ்சு போய் கொடுப்போம், என்ன பண்றாங்களாம் சரி சொல்லிட்டு மேஜிக்லாம் போட்டேன். இந்த வெங்காயம் கட் ஆகல. சரின்ட்டு வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு சேமியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த அணில் சேமியா மட்டும் பார்த்து பண்ணணும். அதுல கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆனாலும் அது சொதன்னு போயிடும். நான் கொஞ்சம் தண்ணியா எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் போல, அது ஒரு மாதிரி கொலன்னு போயிடுச்சு. சரி பாப்போம் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றாரா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.